ஹாய் ஹலோ வெல்கம் டு சக்திஸ் கிச்சன். இன்றைக்கி கார கொழுக்கட்டை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு பச்சரிசி மாவு 1 கப் எடுத்திருக்கேன். தாளிப்புக்கு உளுந்து கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன். கொஞ்சமாக வரமிளகாய். இப்போது வாணலில் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. கடுகு உளுந்து கடலைப்பருப்பு. இப்போது வரமிளகாய் சேர்த்துக்கிறேன். கருவேப்பிலை. அவ்வளோதான், ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். பச்சரிசி மாவில் உப்பு சேர்த்துக்கிறேன். தண்ணி நல்லா கொதிக்க வச்சுருக்கேன். சூடாக இருக்கணும் நம்ம தண்ணி சேர்க்கும் போது. இப்போ தாளிப்பை இதோட சேர்த்துக்கலாம். தாளிப்போட நல்லா இப்போ மிக்ஸ் பண்ணிக்கிறேன் மாவை நான். இப்போ கொதிக்கிற தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ மாவு நல்லா ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம நல்லா பிசைஞ்சிட்டு நம்ம எந்த ஷேப் வேணாலும் நம்ம பண்ணிக்கலாம். கொஞ்சமாக கையில் எண்ணெய் சேர்த்துட்டு பிடிக்க ஆரம்பிக்கலாம். நான் இந்த மாதிரி ஓலா உருண்டி வச்சுருக்கேன் நான். இப்போது இட்லி அடுப்பில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். அவ்வளோதான், கார கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் இன்னும் சக்திஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.